ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவருடைய ஆவியை நம் ஒவ்வொரு மேலும் ஹல்லேலூயா உங்கள் மேல் ஆண்டவர் ஊற்றுகிறார். உங்கள் குமாரர் மேல் ஊற்றுகிறார், குமாரத்திகள் மேல் ஊற்றுகிறார், மூப்பர்கள் மேலும் வாலிபர்கள் மேலும் ஆண்டவர் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஹல்லேலூயா, நம் குடும்பத்தினர் யாவர் மேலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். ஹல்லேலூயா. அந்த நிறைவாகி ஆவியானவர் நம் குடும்பத்துல இறங்கி வரும் பொழுது எல்லா குறைவுகளையும் அவர் நீக்குவார். ஹல்லேலூயா. அது ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கலாம், சமாதான குறைவா இருக்கலாம், பண குறைவா இருக்கலாம், என்ன குறைவா இருந்தாலும் ஹல்லேலூயா. ஒருவேளை அன்புல குறைவா இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 104ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? சங்கீதம் 104 30ஆம் வசனம். அந்த வசனங்களை நீங்க பாருங்களேன். 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியானவரை அவர் அனுப்பும் பொழுது பாருங்க என்ன நடக்கிறது? புதிய காரியங்கள் நடக்கிறது. அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அவைகள் சிருஷ்டிக்கப்படும் என்றால் அது முன்பாக இல்லை. அப்படிதானே? அதற்கு முன்பாக அப்படி ஒன்று இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது புதிய காரியங்களை அவர் சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. அதனுடைய ரூபமும் மாறுகிறதாம், புதிதாகுகிறதாம். ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்கள் இது இப்படி மாறினா நல்லா இருக்குமே, என் குடும்பம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே. எத்தனை பேர் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திற்காக வித்தியாசமான காரியங்கள், சில காரியங்கள் சின்ன காரியங்கள், சில காரியங்கள் பெரிய காரியங்கள், சில காரியங்கள் சமீபமாய் காத்திருக்கலாம், சில காரியங்கள் நீண்ட நாளாய் காத்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உருவாக்குகிறார், மற்றொன்று அவர் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையையும் அவர் உருவாக்குவார். இருக்கிற காரியங்களை அவர் புதிதாய் மாற்றி அமைக்க கூடும். எப்பொழுது தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆவியானவர் என் குடும்பத்தில் வரணும்னு வாஞ்சிக்கிறீங்க? ஆவியானவருடைய அந்த நிறைவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. 41ஆம் வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் சொல்லுவீங்களா? அவன் அவனுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
யோவான் ஸ்நானன். ஹalleluya. யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. என்ன சொல்றாங்க? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருப்பான். ஹalleluya. அதே போல பாருங்க, மரியாள் எலிசபெத்தை 41ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது வாழ்த்துறாங்க. அப்போ என்ன ஆகுது? அந்த பிள்ளை என்ன ஆகிறது? அது துள்ளுகிறது. ஹalleluya. தொடர்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எலிசபெத், ஹalleluya. ஒரு பிள்ளை உள்ள துள்ளுகிறது என்றால், வயிற்றில் இருக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியினால நிரம்புகிறது என்றால், தாயில அந்த தாயுடைய சரீரத்துல, தாயுடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் பிள்ளை துள்ள முடியுமா? யோசித்து பாருங்க. கொஞ்சம் தாயுடைய இருதயத்துல ஃபுல்லா உலகம் நிரம்பி இருக்கும் பொழுது, தாயுடைய இருதயத்துல ஃபுல்லா மாம்சமான காரியங்கள் மாத்திரம் நிரம்பி இருக்கும் பொழுது, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. பிள்ளை துள்ளுகிறது என்றால் அந்த தாய் ஏற்கனவே அவள் நிரப்பப்பட்டிருக்கிற தாயாய் இருக்கிறாள். ஹalleluya. எலிசபெத் என்று சொல்லும் பொழுது, இது உமனுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான், அப்படி அல்ல. ஹalleluya. நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமானால் நாம் பெற்றோராய் இருக்கிற நாம் முதல்ல நிரப்பப்பட வேண்டும். ஹalleluya. ஹalleluya. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயுவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அங்க பார்க்கும் பொழுது 1-4-5 வசனங்களை வாசிக்கலாமா? உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்காலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. ஹalleluya. பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் தாய்க்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகி, தாய்க்குள்ள இருக்கிற விசுவாசம் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது? தீமோத்தேயுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஹalleluya. அப்போ பாட்டிக்குள்ள விசுவாசம் ஆவி இருந்தாதான் அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹalleluya. என் பிள்ளைகள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்றெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். முதலாவது நாம் நம்மை ஹalleluya கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை முதல்ல நிரப்புங்க. ஹalleluya. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹalleluya. முதலாவது ஆண்டவரே எலிசபெத் நிரப்பப்பட்டு இருந்ததுனால அந்த யோவான் ஸ்நானன் அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுதே துள்ளிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே நாங்கள் பெற்றோராய் நாங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. ஹalleluya. நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், நம்முடைய சுயநீதி வேண்டாம். ஹalleluya. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. கேளுங்க. ஹalleluya. ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தானே எங்க பிள்ளைகளுக்குள்ள போக முடியும். ஹalleluya. ஆண்டவரே எங்களை முன்மாதிரியான ஒரு பெற்றோராய் கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட தாயாய் வாய்களை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியினால ஹalleluya நிரப்பப்பட்ட தகப்பன்மார்களாய் ஹalleluya பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்த எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க போதித்தாதானே எங்களால நடத்த முடியும். அன்றைக்கு மனோவா கேட்டது போல எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும், இந்த பிள்ளை வரும் பொழுது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல எப்படி நடத்துவது, என்ன பேசுவது, எப்படி சொல்லி தருவது, எப்படி நல்வழிப்படுத்துவது எங்களுக்கு தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆனால் ஹalleluya அவர் சகல காரியங்களிலும் நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க போறீங்க? அப்படியே பார்த்து கொண்டு இருக்காதீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே தாய்மார்களை நிரப்புவீராக, தகப்பன்மார்களை நிரப்புவீராக. ஒரு முன்மாதிரியான தகப்பனாய் ஹalleluya ஒரு முன்மாதிரியான தகப்பனாய் ஆண்டவரே நாங்கள் வாழ, தாயாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே.
ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஹல்லேலூயா. தாயாய் நிரப்பப்பட்ட தாயாய், ஹல்லேலூயா, நிரப்பப்பட்ட பெற்றோராய், ஹல்லேலூயா, ஆவியில நிரம்பி நடத்துகிற பெற்றோராய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த எலிசபெத்துடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 41 நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 1:41. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாய் தெரிந்த காரியங்கள் தான். மரியாள் இடத்துல தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டில் வந்து மரியாள் இடத்துல சொல்லுகிறார், உன்னிடத்துல பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது, உன்னதமானவருடைய பலம் வரும் பொழுது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இதே போல உன்னை போல உன்னுடைய உறவின் முறையில் இருக்கிற எலிசபெத் என்ற ஸ்திரீயும் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாள், அவளுக்கு இப்பொழுது 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, மரியாளுக்கு யார் சொன்னது எலிசபெத் பிரெக்னெண்டா இருக்கிறது? தூதன் சொன்னான். அப்போ தூதன் சொன்ன உடனே மரியாள் எழுந்து புறப்பட்டு எலிசபெத் வீட்டுக்கு போய் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. எலிசபெத்தோடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே எலிசபெத் துவங்குறாங்க வாழ்த்த. ஹல்லேலூயா. அப்போ எலிசபெத்துக்கு மரியாள் கர்ப்பமாக இருப்பதை யார் உணர்த்தி இருப்பாங்க சொல்லுங்க? ஆவியானவர். ஹல்லேலூயா. எலிசபெத்துக்குள்ள இருந்த ஆவியானவர் அங்க தூதன் வந்து சொல்லல, மரியாள் வாயை திறந்து நானும் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லல, யோசேப்பு வந்து சொல்லல. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ வரும் பொழுதே அவளுக்குள்ள இருந்த ஆவியானவர் ஹல்லேலூயா காரியங்களை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் வரும் பொழுது வரும் காரியங்களை குறித்து அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு கேட்கிறார் சீஷர்களை பார்த்து, நீ ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீர் வல்லமை தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, இது உனக்கு பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களிலும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது பாருங்க, வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். ஒரு நபரை பார்க்கும் பொழுதே அது யார், எப்படிப்பட்ட நபர், என்ன நடக்க போகிறது என்று எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அநேக பெற்றோர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியாம பண்ணிட்டோம். நிறைய திருமணம் மாத்திரம் இல்லை, சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம இது நடந்துருச்சு, தெரியாம இப்படி ஒரு காரியத்தில் நான் ஈடுபட்டுட்டேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஹல்லேலூயா சகல சத்தியங்களில் ஹல்லேலூயா நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, யாகேலுடைய கூடார
கூடாரத்துக்கு செசரா வரும் பொழுது அவள் அங்க ஐடென்டிஃபை பண்றா, அவர் கண்டடைகிறாள், இது சத்ரு என்பதை அவள் அறிகிறார். ஹல்லேலூயா, அறிந்து கொள்ளுகிறாள். அந்த பிசாசை அவள் அடையாளம் கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிசாசை அவள் முறியடிக்கவும் செய்கிறாள். ஹல்லேலூயா. ஆனா ஏவாளுடைய வாழ்க்கையில பிசாசன் ஐடென்டிஃபையும் பண்ணல, அதுக்கு விலகியும் போகல. அந்த பிசாசனுடைய வலையில அவங்க சிக்கி விழுந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏவாளை போல இல்லாம ஹல்லேலூயா ஆவியினால நிரப்பப்பட்டு ஹல்லேலூயா ஆவியினால பகுத்தறிகிற வரத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 19:33. 1933. அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவள் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் உணராதிருந்தான். ஹல்லேலூயா. இது யாரை குறித்து போடப்பட்டிருக்கிறது? லோத்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த 2 மகள்களும் மதுவை குடிக்க கொடுத்து தகப்பனோடு சயனிக்கிறார்கள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் லோத்து உணராதிருந்தான். ஹல்லேலூயா. ஒரு உணராத தகப்பன் அங்க பாருங்க. அந்த தாயும் உணர்வில்லாம ஹல்லேலூயா தாயும் பிள்ளைகளுக்காக அவள் முன்னோக்கி செல்லாம உலகத்தை திரும்பி பார்த்ததுனால பாருங்க அவள் உப்பு தூணானாள். அடுத்தது தொடர்ந்து பார்க்கும் பொழுது அங்க தகப்பனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறார்? உணராத தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு அநேக தகப்பன்மார்கள் ஒருவேளை பெற்றோர்கள் உணராமல் இருக்கிறார்கள் எனக்கு தெரியல. இன்னைக்கு பார்க்கும் பொழுது பாருங்க பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னு கூட சில தகப்பன்மாருக்கு தெரியாது. என்ன படிக்கிறாங்க கேட்டா வைஃபை பார்த்து என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட தகப்பன்மார்களாய் அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் பிள்ளைகளை குறித்து உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு யார் நமக்கு உதவி செய்வாங்க? ஆவியானவர். ஹல்லேலூயா. எங்க போறாங்க, யார் இடத்துல பேசுறாங்க, ஹல்லேலூயா எப்படி நடந்து கொள்கிறாங்க, நண்பர்கள் வரும்பொழுது இது எப்படிப்பட்ட நண்பர்கள், இவங்களிடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்க மோசேயின் தாயை குறித்து நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் அவங்களுடைய பிள்ளைகள் அருமை தானே. எல்லா தாய்களும் அந்த நதியில போட்டு விட்டாங்க. ஆனா அந்த மோசேயின் தாய் மட்டும் அவள் அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பார்வை அவளுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவள் அதை கண்டதுனால பாருங்க அந்த பிள்ளை தப்பினது. அந்த பிள்ளை அந்த யூதர்கள் எல்லாருக்கும் எபிரேயர்கள் எல்லாருக்கும் ஒரு இரட்சகனாய் எழும்பி வந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன். எல்லாரும் அப்படிதான் படிக்க வைக்கிறாங்க, நானும் அங்கதான் அனுப்புறேன். எல்லாரும் இதை தான் சொல்லி தராங்க, நான் இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஆண்டவர் என்னுடைய குடும்பத்துக்கு என் தலைமுறையை நான் எப்படி நடத்த வேண்டும்? ஆவியானவருடைய ஹல்லேலூயா உதவியோடு இன்றைக்கு கேட்க போறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஆவியில வெளிப்பாட்டை தாங்க, ஆவியில பகுத்தறிகிற ஆண்டவரே அந்த அறிவை எங்களுக்கு தாங்க. ஆவியில ஆண்டவரே ஒரு காரியம் நடைபெறுகிறது என்றால் அதுக்கு பின்னாக என்ன இருக்கிறது? ஒரு நபர் வரும் பொழுது அந்த பின்னாக என்ன நடக்கிறது? என்ன எண்ணத்தோடு வராங்க? எல்லாவற்றையும் மாம்சத்தில் அல்ல, மாம்சத்தில் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த அறிவில் அல்ல, ஆண்டவரே ஆவியில, ஆண்டவரே சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம மாம்சத்துல நம்ம இப்படிதான் அப்படிதான் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்வோம், அது தவறாய் முடிந்து விடும். ஆனா ஆவியானவர் நடத்தும் பொழுது அவர் பேரே சத்திய ஆவியானவர், அவர் சகல சத்தியங்களில் நம்மளை நடத்துவார். ஆண்டவரே இதுவரைக்கும் யாரும் ஜெபிக்கலையா? வாய்களை திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுவரைக்கும் நிறைய காரியங்கள் தெரியாம நடந்துருச்சு, தவறு நடந்துருச்சு, தப்பா நடந்துருச்சு, இந்த காரியத்துல இது ஒழுங்கா நடக்கல, இந்த காரியம் மாத்திரம் இப்படி ஆயிருச்சு. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எந்த ஒரு தவறான முடிவும் இனி வந்துடக்கூடாது. நீங்க ஜெபிப்பீங்களா? கரங்களை உயர்த்தி ஆவியானவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துங்கப்பா.
எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், கேட்காத எவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நீங்க கேட்பீர்கள் ஆனால் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வெளிப்பாடு வரத்தை தாங்க. ஹalleluya. ஆவியில பகுத்தறிகிற அறிவை எனக்கு தாங்க. ஹalleluya. ஒரு யாகேலை போல, ஹalleluya, ஒரு யாகேலை போல, ஏவாளை போல அல்ல, ஏவாளை போல சந்ததிக்கு சாபத்தை வருவித்த தாயை போல அல்ல. ஒரு ஆண்டவரே, யாகேலா என்னை எழுப்புங்க, ஒரு தெபோராளா எழுப்புங்க. ஹalleluya. கேளுங்க, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நான் ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு நல்ல பெற்றோரா எங்களை மாற்றுங்கப்பா. இந்த மாயான உலகத்துல எங்கள் பிள்ளைகளை நடத்த உம்முடைய உதவி இல்லைன்னா எங்களால முடியாதே. எங்களை நடத்துவீராக. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் தூங்குறீங்களா எனக்கு தெரியல. ஹalleluya. சோர்வா இருக்கிறீங்களா? ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. அநேகர் அப்படியே உம்மன் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கைகள் உயரல, வாய்கள் திறக்கல, ஜெபம் கூட வரல. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹalleluya. நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் ஹalleluya மறு உத்தரவு, கூப்பிடலனா பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எதற்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க, வசனங்களை கேட்க. ஹalleluya. அப்படியே ஜெபிக்காம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா யாருக்கு லாஸ் எனக்கு தெரியல. அதனால வசனங்களை சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது வேதத்தை திறந்து பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் 1000 வார்த்தைகளை பேசிட்டு போலாம். ஆனா ஒரு வசனம் ஹalleluya அது இருதயத்தை தொடும். ஹalleluya உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஹalleluya. அதனால வசனங்களை சொல்லும் பொழுது தயவு செய்து வசனங்களை திறந்து பாருங்க. ஜெபிக்கும் பொழுது சேர்ந்து ஜெபிப்போம். ஹalleluya. லூக்கா 1ஆம் அதிகாரம், அதே லூக்கா 1ஆம் அதிகாரம், எலிசபெத்தும் ஆவியானவரும், எலிசபெத்தின் குடும்பமும் ஆவியானவருடைய காரியங்களும் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். லூக்கா 1:59 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 59. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படியல்ல அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பேரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சகரியாவுடைய வாயை தேவதூதன் அடைத்து வைத்திருந்தார். அதனால சகரியாவால பேச முடியல. பேரிட போகும் பொழுது, யோவானுக்கு பேரிட போகும் பொழுது அங்க தாய் வந்து சொல்றாங்க, அங்க சகரியான பேர் வைக்கலான்னு மற்றவர்கள் சொல்லும் பொழுது அந்த தாய் சொல்றாங்க, இல்ல இல்ல யோவான் என்று பேரிடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த உறவின் முறையில உனக்கு இந்த பேர் யாருமே இல்லையே, ஏன் நம்ம இந்த பேரை வைக்கணும்னு சொல்லி தகப்பனிடத்துல கேட்கும் பொழுது தகப்பனும் எழுதி காட்டுறார். அது என்ன பேரு? ஹல்லேலூயா, யோவான். ஹல்லேலூயா. 2 பேரும் அதை குறித்து பேசல. ஆனா அந்த நேரத்துல பாருங்களேன், 2 பேரும் ஒரே பேரை சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சகரியா இல்ல இல்ல ஆமா யோவான் என்ன புது பேரா இருக்கு, அப்படி நம்ம குடும்பத்துல வைக்கிறது இல்லையே, நீங்க சகரியானே வைங்க அப்படின்னு சொல்லல. தன் மனைவி என்ன சொல்லுகிறாங்களோ அதையே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆவியில ஒருமனப்பாட்டை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அந்த கணவர் கிட்ட இருக்கிற ஆவியானவரும் ஒருவர் தான், மனைவி கிட்ட இருந்த ஆவியானவரும் ஒருவர் தான், இன்று நம்மத்தில் இருக்கிற ஆவியானவரும் ஒருவரே. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆவியினால் அந்த குடும்பம் நிரப்பப்பட்டதுனால அங்க பார்க்கிறோம் ஒரு சமாதானத்தை பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 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 சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். பிள்ளை பிறந்து அதுக்கு பேர் வைக்கும் பொழுது தகப்பனோர் பேரையும் தாயோர் பேரையும் சொல்லி இந்த பேர் தான் வைக்கணும், இல்லை இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு பாருங்க, பல வருஷம் அந்த ஒரு பேர் வைக்கிற காரியத்தினாலே பிரிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு 4-5 வருடங்கள் பாருங்க, ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பம், அந்த பிள்ளைக்கு தகப்பனுடைய அன்பு கிடைக்கல. தாயும் தகப்பனும் தனிமையாய் வாழ்ந்துக்கு வந்தாங்க. ஏன் தெரியுமா? ஒரு சின்ன காரியம், என்னது, ஒரு பேர் வைக்கிறது இல்லை. அங்க ஆவியில அவங்க ஒருமனப்படலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருமனப்பாட்டை கெடுக்க பிசாசு வகை தேடி கொண்டு இருக்கிறான். குடும்பத்துல நுழைந்து கணவர் நான் சொல்றதுபடி தான் கேட்கணும், இல்ல இல்ல நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு மனைவிகள் ஒரு பக்கம். ஹல்லேலூயா. நிறைய முறை நான் பார்த்துருக்கிறேன். என் அப்பா வந்து சொல்லுவாங்க, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொன்னோடனே அம்மா சொல்லுவாங்க, நானும் இதே தான் நினைச்சிருந்தேன். ஒரு ஊழியக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா இவ்வளோ காணிக்க கொடுக்கலாமா, நானும் இதே தான் நினைச்சிருந்தேன். பாருங்க, ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அனனியா சப்பீராள் எதுக்கு ஒருமனப்பட்டாங்க? பொய் சொல்லும்படிக்கு. ஹல்லேலூயா. பொய் சொல்லும்படி, ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஹல்லேலூயா. அவங்க 2 பேர் இருதயத்தை ஒருமனப்படுத்தினா எதற்கு? பொய் சொல்வதற்கு. இன்னைக்கு உலக காரியங்கள்ல ஒருமனப்பாடு இருக்கு. சேர்ந்து படத்துக்கு போகலாம், ஒருமனப்பாடு. சேர்ந்து ஏதாவது தவறான காரியம் செய்யலாம், ஒருமனப்பாடு. சர்ச்சுக்கு வரணும்னா எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, ஒருமனப்பாடு இல்லை. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல ஒருமனப்பாடல். இது பிசாசுடைய காரியம். ஹல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாமா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைத்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. தனக்கு தானே. ஹல்லேலூயா. கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், தனக்கு தான் பிரிந்திருக்கிற ராஜ்யங்களாய் ஒருவேளை உங்கள் குடும்பம் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அது நிலைத்திருக்காது. ஹல்லேலூயா. ஆனா அதே மத்தேயுல நம்ம ஒரு இடத்துல வாசிக்கிறோம், கண்மனையில் மேல் கட்டப்பட்ட வீடு, அது மழை வந்தது, புயல் காற்று வீசினது, ஹல்லேலூயா, எல்லாம் வந்தது, ஆனா அந்த வீடு நிலைத்து நின்று. ஏன்னா அது கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துல ஒருமனப்பாட்டை கெடுக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நின்று நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று நீங்க ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கணவர் மனைவிக்கு இடையே இருக்கிற ஒருமனப்பாட்டை கெடுக்க பிசாசு வகை தேடி கொண்டு இருக்கிறான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே ஒருமனப்பாடு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியை நீர் அனுப்பும் பொழுது அன்றைக்கு எலும்பு பள்ளத்தாக்குல, ஹல்லேலூயா, அந்த ஆவி அங்க வரும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து மகா பெரிய சேனையாய் நின்றது என்று
வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது ஒருவேளை அது ஒரு எலும்புகள் போல, ஹல்லேலூயா, உலர்ந்து போன காரியங்களை போல, ஒன்றுமே இல்லாம உயிரற்ற சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது ஹல்லேலூயா எல்லா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று ஹல்லேலூயா இணைந்து மகா பெரிய சேனையாய் நின்றது. உங்கள் குடும்பம் ஹல்லேலூயா ஒருவேளை இன்றைக்கு மற்றவர்கள் முன்பாக ஹல்லேலூயா சிதறடிக்கப்பட்டது போல, ஹல்லேலூயா பிரிந்து கிடக்கிறது போல இருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லு, ஆண்டவரே உங்க ஆவியை அனுப்புங்க எங்க குடும்பத்துல. ஆண்டவரே உம்முடைய ஆவியை வீச செய்வீராக. ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிரிந்திருக்கிற இருதயங்கள், பிரிந்திருக்கிற இருதயங்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பீராக. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோரிடத்துக்கும், பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் திருப்புகிறவரே, ஹல்லேலூயா. ராஜாக்களின் இருதயங்களையே நீ நீர்க்கால்களை போல திருப்ப முடியுமானால் எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்ப நீர் போதுமானவர். உங்க ஆவியை அனுப்புங்க, கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே இறங்கி வருவீராக. ஓராலாபா ஷகலாதா ரீதாராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் இறங்கி வருவீராக. உம்முடைய ஆவியை ஆண்டவரே எங்க வீட்டுல வீச செய்வீராக. கிரியைகளை நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா. நாங்கள் இங்க இருந்து ஜெபிக்கும் பொழுதே எங்க வீட்டில் உம்முடைய கிரியை, ஹல்லேலூயா, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அதை நீர் சிருஷ்டிக்கிறீர். அந்த ரூபத்தை நீர் புதிதாக்குகிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரை பெருமைப்படத்தக்க ரூபம் இல்லையே, நாங்கள் மகிழத்தக்க ரூபமா எங்க குடும்பம் இல்லையே. எங்க குடும்ப வாழ்க்கையுடைய ரூபத்தை மாற்றுவீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரூபத்தை மாற்றுவீராக. அழகான குடும்பமாய், சந்தோஷமான குடும்பமாய், ஹல்லேலூயா, சமாதானமுள்ள குடும்பமாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் எங்கள் குடும்பத்தை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவி வரும் பொழுது நீர் சிருஷ்டிப்பீரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கொடுப்பீராக. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. பண தேவைகளை சந்திப்பீராகப்பா. புதிய வாசல்களை திறந்து தாங்க. உங்க ஆவியை எங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை நாங்க காணும்படி கிருபை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.